அப்ப நான் கேட்கிறேன், யாருக்கு சார் அவர்கள் ராஜினாமா செய்து விட்டார்கள். அந்த இடம் காலியாக இருக்கிறது என்பதை தமிழக சட்டப்பேரவை அறிவித்து விட்டது. தேர்தல் நடக்கின்ற பொழுது நீங்கள் பார்த்து அது எத்தனையா குதிரை பேருக்கு அர்த்தம் தான் புரியலங்கிற நாடு. குதிரை பேரன்னு என்ன சார்? தமிழ்நாட்டிலே 2 இடத்துல தான் நடக்குது. மணப்பாறையில மாடு வாங்குறதும் அந்தியூர்ல குதிரை வாங்குறதும் நடக்குது. எங்கேயுமே கர்ச்சீப்பை போட்டு துண்டை போட்டு முளைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நான் கேட்கறது, திருமாவளவன் எங்க அமைச்சர்கள் வந்து எங்க கட்சியில் சேர்ந்தாரா? எங்க அமைச்சராக நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரா? இல்லை. அவர் ஒரு அண்ணன் திருமாவளவன் தனி கட்சி வச்சிருக்காரு, அதுக்கு தலைவராக இருக்காரு. ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவரும் தங்களுடைய கட்சியை பற்றி கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அது அவருடைய கருத்து. புரியல, புரியுமா தோணு? ஜனநாயக நாட்டுல ஒரு கொள்கையை எதிர்ப்பதற்கும் வரவேற்பதற்கும் உரிமை இருக்கிறது. அவர்கள் அவர்களுடைய உரிமையை நிலைநாட்டுகிறார்கள். இதுல ஒன்றும் தப்பு இல்லையா? ஏங்க, நான் தெரியாம கேட்கிறேன், என்னைக்காவது பத்திரிகையாளர் ஸ்டாலின் சந்திச்சாரா? விளக்கம் கேட்டிருக்காரா? கேட்டீங்களா? நீங்க சொல்லியிருக்காரா? இல்ல இந்த நாட்டுடைய பிரதமர் மோடி எங்கேயாவது பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரா? நீங்க கேள்வி கேட்டீங்களா? விளக்கம் சொன்னாரா? ஆட்சியை நாங்கள் சீர்படுத்துவதற்கே எங்க தலைவர் காலையில பள்ளி மாணவரை போல டிஃபென்ஸ் எடுத்து சாயங்காலம் வந்து வேலை வாங்க. எந்த நாட்டில் எந்த மாநிலத்தில் எந்த பண்றாங்க?